ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். அங்கே டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோஸ் ஹீரோயின் ஜெனி அங்கே போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு அவங்களுக்கு வெட்டிங் நைட். நம்ம ஹீரோயின் எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, விலைக்கு போன்னு சொன்னதும், உனக்கு வந்துட்டு பணத்து மேலே தானே ரொம்ப ஆசை, பணம் இல்லைன்னு தானே என்னை வீட்டுட்டு போனேன், இப்போ நான் திரும்ப பணம் நிறைய வச்சுட்டு வந்துட்டேன், நீ வந்துட்டு என் கூட சேர்ந்து வந்துட்டு சந்தோஷமா இருக்கலாமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும், மரியாதையை விலைக்கு போ அப்படின்ற சொன்னதும், நம்ம ஒன்றும் இதெல்லாம் புதுசாக பண்ணலையே அப்படின்ற சொல்லும்போது, எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கலன்னு சொன்னதுமே, உன்னை யார் வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்காது, உன்னை நான் வந்துட்டு இப்போ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் மேரேஜே பண்ணியிருக்கேன், பேசுக்கு முன்னாடி என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு நீ வந்து என்னை விட்டுட்டு போனவ தானே, உன்னை பற்றின எனக்கு தெரியாதா, கண்டிப்பாக அதுக்கான பலன் உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு போயிடுறான். ஆனால் ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ரொம்ப கவலைப்பட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை போட்டு அவங்க அப்பா மோசமாக போட்டு அடிச்சிருக்காரு, அவங்க அம்மா ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம், நான் சின்ன வயசில் வேற ஒரு பையனை வந்துட்டு மாற்றி எக்ஸ்சேஞ்ச் ஆகி வந்துட்டான் போல், ஸோ அதனால தான் என் பையன் நீ இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி அடித்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் நாங்கள் பார்க்க வந்துட்டு முதல் நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறா. அதெல்லாமே பார்த்துட்டு அவன் நான் வந்துட்டு இப்போ நீ நினைக்கிற மாதிரி பெரிய பணக்கார வீட்டு பையன் கிடையாது, என் மேலே உனக்கு இப்பயுமே லவ் இருக்கான்னு சொன்னதுமே, உன் மேலே எப்பயுமே எனக்கு ரொம்ப லவ் இருக்கும், நான் வந்துட்டு உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்குவேன், இதை பற்றி பேரண்ட்ஸ்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு அவனை போய் அங்கே வந்து கிஸ் பண்ணியிருக்கா. இதுதான் அவளோட அங்கே லாஸ்ட் கிஸ்மே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அங்கே மீட் பண்ண முடியாமல் போயிருக்கு. அப்போ அவளோட மூக்கில் வந்துட்டு பிளட்டாக வர ஆரம்பிச்சதுமே அங்கே டாக்டருமே அங்கே வந்துட்டு கால் பண்ணிவிட்டு உங்களோட அந்த நோய் வந்து திரும்பவுமே உங்களுக்கு ரிட்டன் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. அதெல்லாமே கேட்டுட்டு இவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாக ஆரம்பிச்சிருது. நெக்ஸ்ட் எங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அம்மா நீங்கள் என்ன வந்துட்டு அவன்கிட்ட பேசுனீங்களா என்னன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே அவங்க அம்மாட்ட கேட்கும்போது அவங்க அம்மாவுமே போய் சொல்லியிருக்காங்க. ஆமாம் நாங்கள் பேசிட்டோம், அப்பா வந்து சொல்லிட்டாரு நீ வந்து ஸ்டடீஸ்க்காக அப்ராட் போயிருக்கான்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக திரும்ப வரும்போது நீ அவனுமே ஹாப்பியாக அங்கே பேசலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அவன் நிலமை அப்படி மோசமாக இருக்கிறத பார்த்துட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே சமாதானப்படுத்தியிருக்கா. இப்போ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப அங்கே வந்துட்டு கவலையாயிடுச்சு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு லிலி வந்துடுறா. நீ மட்டும் எதுக்காக தனியாக ஹாஸ்பிட்டல் வந்திருக்க, உன்னோட ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்ற சொல்லும்போது, நான் வந்து அவன்கிட்ட இதை பற்றி எதுவுமே சொல்லலைன்னு சொன்னதும், ஏன் நீ சொல்லலை, இன்னமே வந்துட்டு இப்படிலாம் நீ வந்து யோசிச்சுட்டு இருக்கலாமா, அவன் வந்துட்டு உண்மையிலே உன்னை ரொம்ப எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தான், இப்போ நீ மேரேஜுமே பண்ணிக்கிட்ட, அவன் வந்து பெரிய பணக்காரனாவுமே ரிட்டர்ன் வந்திருக்கான், ஸோ 2 பேரும் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு சொன்னதுமே, இல்லைப்பா நான் வந்துட்டு இதை பற்றி பேசி நான் யாரையுமே கவலைப்பட விரும்பல, அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான்ல அதனால தான் சொல்லலன்னு சொன்னதும், நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க, அதை சொன்னால் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிடலான்னு சொன்னதும், இல்லை வேணான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பும்போது, அப்போ அங்கே அவனை பார்த்தா அங்கே சிசின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவனை பார்த்துட்டு யார் இந்த பொண்ணு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், உன்ட்ட இதை சொல்லணும்னு அவசியமானு சொல்லிட்டு அவர் ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கா. யார் அப்படின்ற சொன்னதுமே, நான் வந்து அவரோட ஒய்ஃப்னு சொன்னதும், அதனால என்ன இருக்கு, ஆனால் நான் இவ்வளோ தானே ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் பிடிச்சி இழுத்ததுமே, அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. இப்போ அவள் கன்சீவாக இருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. பேபி வந்து கன்சல்ட் பண்ணதான் அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னா அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு, ஆல்ரெடி வந்துட்டு இப்படி இந்த நோயினால உங்களுக்கு பேபியுமே பிறக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி அவன் சந்தோஷமாக இருந்தால் சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விஷ் பண்ணுறேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது இவன் கோமாயிட்டு கையை பிடிச்சிட்டு, உனக்கு என்ன வந்துட்டு இப்போ எதுவுமே வந்துட்டு கவலை இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அவளுக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சதுமே, இப்போ எதுக்காக நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்த, என்ன உட முடியலையான்னு சொன்னதும், இல்லை சின்ன வந்துட்டு சளி பிடிச்சிருக்கு அவ்வளோதான் அப்படின்ற சொன்னதுமே, இன்னமே வந்துட்டு இப்படிலாம் காசை வந்து வெட்டியாக தான் செலவு பண்ணிட்டு இருக்கியா, பெரிய பணக்காரின் உன் மனசில் நினைப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவன் அங்கே அவளை கூட்டிகிட்டு கிளம்பும்போது ஹீரோயின் பார்த்தா அங்கே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. லில்லி அங்கே கார் எடுத்துட்டு வந்துட்டு இப்படி நிலமையில இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு வேமா வந்து தூக்க வரா. இவ்வளோ பார்த்தா அங்கே ரொம்ப ஹாப்பிகிட்ட வந்துட்டு பேசும்போது, நான் இப்போ பேசின எதையும் உன் மனசில் ஏற்றிக்காத, நான் வந்துட்டு உன் அண்ணனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், உன் கூட அந்த பர்சன் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அவங்க கூட சேர்த்து வைக்கிற வரைக்கும் உனக்கு எனக்கு வேறு எதுவும் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். அதை கேட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வந்ததுமே அங்கே வந்துட்டு ரொம்ப மோசமாக நம்ம ஹீரோயினை அங்கே நம்ம ஹீரோட அம்மா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளோ நேரம் எங்கே போய் ஊரை சுற்றிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு கேவலமாக பேசி அவளை நீடன் பண்ண வச்சு ரொம்ப அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ அங்கே கண்ணாடியெல்லாம் உடஞ்சி கிடக்கவுமே அதை கையில் குத்தி அவளுக்கு அங்கே மயக்க வர ஆரம்பிச்சிருது. அவள் வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது இவன் நிலைமையை பார்த்துட்டு அவன் ரொம்ப வந்துட்டு ஷாக்காகி போயிட்டு வேமா அங்கே தூக்கிட்டு போய் டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப வந்துட்டு உடம்பு முடியாமல் இருக்காங்க. அவங்ககிட்ட என்ன எது சொன்னாங்களான்னு சொன்னதும், ஆமாம் இப்போ கொஞ்ச நாளாக சரியில்லாமல் தான் இருக்கா, ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அவங்க அம்மாங்க வந்ததுமே, நீங்கள் இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்கமே, கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டேன், இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதியை நான் கொடுக்க மாட்டேன், வேறு வீட்டுக்கு தான் நீங்கள் போகணும், நீங்கள் என்னோட அம்மாவை வந்துட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த வந்து ரைட்ஸுமே கிடையாது, என்னோட அம்மாவுமே மாறுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, அது எப்பயும்
நடக்காது. உங்களோட நிலைமை என்னமோ அத புரிஞ்சு நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமா அங்க வந்துட்டு திட்டுறான். அங்க இருக்க வேலைக்காரவங்க எல்லாத்தையுமே வார்ன் பண்ணிட்டு, அங்க ரொம்ப மோசமா நடத்துறவங்களையுமே வேலைய விட்டுமே தூக்கிடுறான். இந்த லேடிக்கு பார்த்தா அத கேட்டுட்டு அங்க ரொம்ப வயித்தெரிச்சலாயிட்டு இருக்கு. அவ அங்க தூங்கிட்டு இருக்கும்போது, "நீ வந்துட்டு எவ்வளோ வந்து சாஃப்ட்டா இருக்க பாக்க. ஆனா எவ்வளோ மோசமானவளா நீ நடந்துக்கிட்டன்னு" சொல்லிட்டு யோசிக்கிறான். என்னன்னு பார்த்தா அங்க மீட் பண்றதுக்காக வர சொல்லியிருந்திருக்கான். அந்த இடத்துல போய் பார்த்தா ரவுடிங்க வந்து அடிச்சுட்டு, "உன்ன வந்துட்டு லைஃப்ல இதுக்கப்புறம் தலையிடக்கூடாதுன்னு ஜெனி தான் சொன்னாங்க. உன் நிலைமை என்னமோ நீ பார்த்து இருந்துக்கோன்னு" சொல்லிட்டு ரொம்ப போட்டு பயங்கரமா அடிச்சிருக்காங்க. பட் ஹீரோயினே அங்க வர சொல்லல. யார் பண்ண வேலைன்னு தெரியல. ஆனாலுமே அந்த ரவுடிங்க மேல நம்பிக்கை இல்லாம அவன் தொடர்ந்து பல நாள் அவளுக்காக அங்கவே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஏன்னா அவ அங்க அப்ராடுக்கு போய் அங்க வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு அங்க திரும்ப ரிட்டர்ன் வரும்போது அந்த ஃபேமிலியோட உண்மையான பையன் அங்க இருக்கான். அவன் கூட சேர்ந்து அவ சிரிச்சுட்டு அங்க பேசுறத பார்த்துட்டு இவனுக்கு அங்க ரொம்பவே கஷ்டமாயி போயிருது. அப்படின்னா இவன் வந்து வேணான்னு நம்மள விட்டுட்டு வேற ஒருத்தன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதனால தான் ரொம்ப காசு சம்பாரிச்சு இவள பழிவாங்கணுன்றதுக்காக ரிட்டர்னுமே வந்திருக்கான். அங்க கட்டைய வந்து டச் பண்ணணும்னு பார்க்குறான். பட் இருந்தாலுமே அங்க முடிய மாட்டுது. ரொம்ப வெறுக்கணும்னு நினைச்சாலும் அந்த வெறுப்புமே வரமாட்டுது. லவ் தான் இருந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் மார்னிங் அவளுக்கு முழிப்பு வரும்போது, "நான் வந்து இத்தனை நாளா உன்னை லவ் பண்ணுன்ற வாசி ஒரே தடவை கேட்குறேன். நேத்து நடந்தது என்ன நீ சொல்லு" அப்படின்றத சொன்னதும், "உன்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமே கிடையாதுன்னு" அவ சொல்றா. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு இந்த போன்மேன் கிடைக்கலன்னா கூடிய சீக்கிரம் நீங்க இறந்து போயிருவீங்கன்னு சொல்லிட்டாங்க போல. நம்ம வந்துட்டு எதுக்கு இவன்ட்ட போய் வந்து உறவை மேம்படுத்தி அவனை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவ எதுவுமே பேச மாட்டா. அவன் ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோயின் அங்கேருந்து வரும்போது அப்போ மெய்ட் சொல்கிறாங்க, "உண்மையிலே வந்து பாஸ் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு. நேற்று ஃபுல்லாக தூங்கவே இல்லை தெரியுமா, உங்களை கேர் பண்ணிட்டு இருந்தாரு. அவ்வளோ வந்துட்டு நல்ல மனுஷன்" அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க அம்மா வந்துட்டு, "நீ என்ன நினச்சிட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசிட்டு அவங்க பாட்டு போகிறாங்க. அப்போ அங்கே அவன் கால் பண்ணிட்டு அங்கே ரூமில் வந்துட்டு ஒரு நெக்லஸ் இருக்குது, அதை போய் வந்துட்டு நீ எடுத்துகிட்டு வா அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு இவளுமே அங்கே ஓகேன்னு சொல்கிறா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் அங்கே லில்லி கால் பண்ணிட்டு, "நீ எப்படி இருக்க என்னன்னு" சொல்லிட்டு விசாரிச்சுட்டு, "நான் வந்துட்டு இன்னைக்கு உனக்கு பர்த்டே விஷ் பண்ணுறதுக்கு தான் சொன்னேன்" அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே உள்ளே வந்துட்டு உனக்கு கிஃப்ட் வச்சுருக்கான்னு அவன் சொன்னால் என்ன அர்த்தம், அது கூட புரியலையா, முட்டாளா, உனக்காக தான் அவன் வாங்கி வச்சுருக்கான் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, "எனக்காக அவன் வாங்கி வைப்பான், அப்படிலாம் நடக்க சான்ஸ் இல்லையே" அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு எமோஷனலாக ஆகிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் எடுக்க போனால் அங்கே ஒரு நெக்லஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே வந்து ஷாக் ஆகி போயிடுது. இதுக்கு முன்னாடி அந்த நெக்லஸை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசியிருக்கா. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு வாங்கி வச்சுருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு இவ ஹாப்பியாகிட்டு இருக்கா. அவங்க பார்ட்டியுமே பயங்கரமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்கே பார்த்தா மேலே அந்த சிசியோட சேர்ந்து அவன் அங்கே வந்துட்டுருக்கான். அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு, "என்னப்பா ஒய்ஃபை லவ் பண்ணிகிட்ருக்காருன்னு பார்த்தா வேறு ஒரு லேடி கூட வந்துட்டுருக்காரு. ஜஸ்ட்டு ஃபேர் லெவலுக்கு தான் லவ் மேரேஜ் போல்" அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறாங்க. இப்போ "லில்லி, உன்னோட பர்த்டேக்காக நீ சூப்பராக போட்டிருக்க இந்த நெக்லஸ் ரொம்ப அழகாக இருக்குது" அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. "என்ன ஆனால் வேறு யார் கூட வந்துட்டுருக்கான்" அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவனை பார்த்தா கீழே இறங்கி வந்து, "இன்னைக்கு சிசியோட பர்த்டே, அதுக்காக தான் அவங்க எல்லாத்தையுமே நான் இன்வைட் பண்ணியிருக்கேன்" அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசினதுமே ஹீரோயினோட மனசே உடஞ்சி போயிடுது. ரொம்ப அங்கே கஷ்டமாயிட்டு அங்கேருந்து போகும்போது, "ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி, எதுக்காக நீ போயிட்டுருக்க, உன்கிட்ட நான் கிஃப்ட் கொண்டு வர சொன்னேனே, அந்த கிஃப்ட் எங்கே" அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் கழுத்தில் தான் நெக்லஸை போட்டிருக்கா போல். அந்த சிசி, "உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, அடுத்தவங்களுக்கு வாங்கின கிஃப்ட்டை வந்துட்டு நீ இப்படி வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பியா, உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு உனக்கு எதுவும் கொடுக்கலன்னா நீ இப்படிலாம் பண்ணுவியான்னு" சொல்லும்போது அப்போ அந்த லில்லி கோவமாயிட்டு, "நீ வந்து வாய்க்கு வந்து அப்படி என்ன பேசிகிட்டு இருக்க, நீலாம் உனக்கு வெக்கம் இல்லாமல் ஒய்ஃபுக்கு வந்துட்டு பர்த்டே விட்டுட்டு கண்டவளுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு" கேட்டதும், "ஐயோ இவளோட பர்த்டேவா, எனக்கு அது ஞாபகமே இல்லையேன்னு" சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு. இல்லையா அவன் என்ன நிலமையில இருக்கான்னு சொல்லி தெரியாமல் நீ வாட்டு பேசிட்டு இருக்கான்னு சொன்னதும் ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிட்டு, "நீ எதுவும் பேச வேணாம், நான் வந்துட்டு உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்" அப்படின்றத சொல்லிட்டு அந்த செயினை வந்துட்டு அத்தா அவன் கையில் கொடுத்துடுறா. இப்போ நியூஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. இப்படி மிஸ்டர் ஷென் வந்துட்டு ஒய்ஃபை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை லைக் பண்ணிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு அதெல்லாத்தையுமே அவங்க அம்மா பார்த்துட்டு, "நீங்கள் எதுக்காக இப்படி பொய் சொல்லி என் பொண்ணோட லைஃபை கெடுத்து வச்சுருக்கீங்க, நீங்கள் உண்மையை சொல்லிடுங்க, அவளை வந்து அவன் ரொம்ப கொடுமைப்படுத்துவான்னு" சொன்னதும், "நீ கொஞ்சம் அமைதியாரு, அவன் வந்து நம்ம கம்பெனி பேங்க்ராப்ட்லேருந்து நம்மளை காப்பாற்றிருக்கான், இப்போ உண்மை தெரிஞ்சால் திரும்ப பழைய நிலைமை ஆக்கி விட்டுருவான், அவன் உண்மையிலே அவளை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கான், ஸோ கண்டிப்பாக வந்து கொஞ்ச நாளில் சரியாக இருன்னு" சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே பப்பில் போய் நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கோமே. அப்போ அங்கே நம்ம
லில்லி வந்துட்டு ரொம்ப போதும், நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத, நீ வந்துட்டு ஏன் அஃபேர் வச்சுக்க கூடாது, அவன் வேற ஒருத்தி கூட சுத்திட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு உனக்காக மேல் மாடலை சூஸ் பண்ணவான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு அவ சொல்றா. சரி நீங்கவே வெயிட் பண்ணு, நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகும்போது அப்போ பார்த்தா அந்த லூ ஃபேமிலியோட உண்மையான வாரிசு அந்த ஷாவ் அங்கே இருக்கான். அவன் நம்ம ஹீரோயிட்ட வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நீ என்ன மேரேஜ் பண்ணியிருந்தேன்னா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா, ஆனால் இப்பயுமே நீ அவனை நினச்சி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் உன்னை ஏன் ஹேட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, இந்த குடும்பத்தில் இப்படி வந்து இவ்வளோ பெரிய பிரளயம் வர்றதுக்கு காரணமே நீ தானே வந்துட்டு ஒன்றும் இல்லை அதை சொல்லி ஏற்றி விட்டு அவனை வீட்டை விட்டு துரத்த வச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவன் நீ என் கூட சேர்ந்து வந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவளை அங்கே போர்ஸ் பண்ணி வம்பு பண்ணி ட்ரிங்கை ஊற்றி விட்டு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறான். அப்போ லில்லி அங்கே வந்து பார்த்தா ஆளை காணோம். அவள் எல்லாத்தையுமே அங்கே விசாரிச்சுட்ருக்கா. அங்கே வெளியே வந்து காரில் கூட்டிகிட்டு போகும்போது அங்கே நம்ம ஹீரோவுமே அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிவிட்டு வேகமாக வந்து பிடிச்சி இழுத்துட்டு என்னோட ஒய்ஃபை நீ எங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்க அப்படின்ற சட்டி கேட்குறான். 5 இயர்ஸாக நீ வந்து எதுவுமே இங்கே இல்லை, எங்களுக்கு நடுவில் எதுவுமே நடக்கலைன்னு உனக்கு எப்படி தெரியுமான்னு சொல்லி கேட்டதுமே போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு இதுக்கப்புறம் ஏதாச்சும் பேசினேன்னா நான் உன்னை கொன்று வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து ஹோட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இந்த டேக்காக நான் எவ்வளோ வருஷமாக காத்துட்டு இருந்தேன் தெரியுமா, மேரேஜ் ஆகும் என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு நீ பாசமாக கூப்பிடுவேன்னு, ஆனால் நீ உன் கையால் எல்லாத்தையுமே நாசமாக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கவலைப்படுறான். அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் பாசமாகிட்டு அவன் கண்ணத்தை டச் பண்ண போகும்போது அவன் வேகமாக வந்துட்டு விளைவிக்கிறான். அப்போ ஹீரோயின் ஆனால் டக்குன்னு அங்கே பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு அங்கே கிஸ் பண்ண போயிட்டுருக்கா. அப்போ பார்த்தா அங்கே நிறைய போலீஸ் எல்லாமே வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப அவன் ஷாக் ஆகிட்டு இருக்கான். அப்போ லில்லி நல்ல வேளை நீ வந்துட்டியா, உன்னை யாரும் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு நினச்சிட்டேன், நான் உன் ஹஸ்பண்டுக்கு என்ன பதில் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அரண்டு போயிருக்கா. எல்லாத்தையுமே கேட்டுட்டாவே நல்லா கண்ணை திறந்து பாரு, நான் இங்கே தான் இருக்கேன், நான் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் அவள் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு அங்கே போலீஸ்ட்டாங்க சாரி சொல்கிறான். சாரி சார், நான் தப்பாக ஏதோ புரிஞ்சுக்கிட்டேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இவங்கன்னு சொன்னதும் அங்கே அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க ஒய்ஃபை போய் யாராச்சும் இப்படி ஹோட்டல் கூட்டிகிட்டு வருவாங்களான்னு சொல்லிட்டு நீ ஒழுங்காக வந்துட்டு பார்த்துக்கோ, நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன்னு அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோயின் அவனை பக்கத்தில் பிடிச்சவங்க இழுத்ததுமே இந்த டைம் அவனாலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னுமே நம்ம ஹீரோயின் அவன் ரொம்ப அங்கே லவ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே கிஸ் பண்ணிட்டு அங்கே அவங்க கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே அங்கே வந்துட்டு அவள் ட்ரெஸ் இப்படிலாம் இருக்கிறத பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போய் எந்திரிச்சிட்டு அங்கே ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கிளம்பும்போது அங்கே நம்ம ஹீரோங்க வந்ததுமே நீயான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஏன் வேற யாரை நீ எக்ஸ்பெக்ட் பண்ண அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் வாயை முடிட்டு பேசாமல் இருங்க சொன்னதும் இதுக்கப்புறம் வேற எங்கேயுமே போய் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, என் கூட சேர்ந்து என்னோட ஆஃபீஸில் வந்து என்னோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுன்னு சொன்னதும் நான் ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டதுமே உங்கள் அப்பா வந்துட்டு காப்பாற்றினது நான் தான், நான் வந்து நினச்சேன்னா திரும்பவுமே தெருவு கொண்டு வர முடியும், அதனால் ஒழுங்காக நான் சொல்கிறத கேட்டு நான் சொல்கிறத நடந்துக்கோ, ரெண்டாவது நான் உன் கூட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்றதுக்காக நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீ நினைக்காதன்னு சொன்னதும் நான் ஏன் அப்படி போய் நினைக்க போகிறேன் அப்படின்றத அவள் சொல்லிச்சேக்கா. நீ தான் ஹேட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியுமே அப்படின்றத சொல்கிறா. அவங்க அம்மா அங்கே கால் பண்ணிட்டு இப்படி வந்து உன்னோட ஹஸ்பண்டுக்கு உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆமா, நேற்று நியூஸ் வந்துட்டு வேறு என்னமோ போயிட்டு இருந்துச்சேன்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவும் கிடையாதுமா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே அவங்களுமே அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கான ரொம்ப அங்கே கவலையாக ஆரம்பிச்சிருது. இந்த சிசியை பார்த்தா ஆஃபீஸில் நேற்று நைட் வந்து நீங்கள் எங்கே போனீங்க காணமே ஆள் அப்படின்ற சொன்னதும் நேற்று நைட் வந்துட்டு நான் முக்கியமான வேலையாக வெளியே போயிருந்தேன், நான் வந்து நினச்சேன்னா வேணும் நான் இன்றைக்கி உன் கூட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறேனே அப்படின்ற சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவள் எதுவுமே வந்து கண்டுக்கலை. நீ இப்போ என்ன சொல்கிற அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட கேட்டதும் இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, 2 பேரும் சேர்ந்து ஒன்றா இருந்தீங்கன்னா குழந்தைக்கு அது நல்லது இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ அவன் இதனால தான் நான் வந்துட்டு நேற்று நைட்டு உன் கூட இல்லாமல் வேறு ஒருத்தவங்க கூட போய் இருந்தேன்னு சொன்னதும் கோவமாயிட்டு அங்கே தண்ணி தூக்கி ஃபேஸில் ஊற்றுனதுமே இவன் கையை பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அங்கே அதை கேட்டுட்டு அவன் என் கையை விடு அப்படின்ற சொல்லிட்டு வேமா கோவமாயிட்டு போயிட்டுருக்கா. இப்போ அந்த சிசி சொல்கிறா நம்ம வந்துட்டு ஏன் இந்த பொய்யா ட்ராமாவை கண்டினியூ பண்ணணும், பேசாமல் வந்துட்டு நம்ம உண்மையாகவே இதை மாற்றிடலாமேன்னு சொன்னதும் நீ இப்போ வந்து வெட்டியாக என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத, உன் கூட சேர்ந்து அன்றைக்கி நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணது ஒரு வெயிட்டர் தான், அவனை கண்டுபிடிச்சாச்சு, கூடி சீக்கிரம் அவனுக்கும் நான் உனக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுறேன்னு சொன்னதும் இவன் ரொம்ப டென்ஷனாகி போய் அங்கே வெளியே வர்றா. நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது ஏன் நான் வேணா அவளை வெறுப்பேற்றி விட்டு டைவர்ஸ் வாங்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவர் ஒன்று ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காருன்னா அப்படிலாம் கிடையாது, அவர் என்னதான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு, இப்போ பார்த்தியா நான் வந்து கன்சீவாக வேறு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பொய்யா பேசிட்டு இருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, பிள்ளை கூட பெற்று வச்சுக்கோ, ஒன்றும் கவலை கிடையாது, ஆனால் நான் அவனுக்கு டைவர்ஸ் கொடுக்குற வரைக்கும் நீ வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரஸ் தான், உன் பிள்ளை வந்துட்டு அந்த மிஸ்ட்ரஸ்க்கு பிறந்தவங்க தான், இந்த உலகத்தில் அந்த குழந்தைக்கு என்ன பேர் தெரியல அப்படின்ட்டு சொல்லிட்டு கோமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடா. என்ன தைரியம் தான் நீ இப்படிலாம் என்கிட்ட பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது 2 பேத்துக்குமே அங்கே சண்டை பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருது.
இவங்க வந்து அவருக்கு டைவர்ஸ் குடுத்துட்டு போயிரு அப்படின்ற சொல்லிட்டு இவ பேசிட்டு இருக்கும்போது, அப்ப அங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். எதுவும் பேசல. என் கூட சேர்ந்து வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின கூட்டிட்டு போயிட்டு, "நீ நினைக்கிறது வந்துட்டு தப்பு. நான் வந்துட்டு உன்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன்னு" சொன்னதும், என்ன சொல்ல போற? அந்த குழந்தை வேற யாரோ வந்து கன்சீவா இருக்கான்னு சொல்ல போறியா? நீ இவ்வளோ தூரத்துக்கு கீழ்த்தரமா இருப்பேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. பட் இருந்துட்டு போட்டும் பரவால்ல. நானே உன்ன லவ் பண்ணலன்றப்ப, நான் வந்துட்டு ஏன் கவலைப்பட போறேன் அப்படின்ற சொல்லிட்டு அவ அங்கருந்து போறா. இவ ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு இருக்கா. கண்டிப்பா டைவர்ஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு, அப்ப பார்த்தா அங்க வந்து காட்ஸ் எல்லாமே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ தான் அனுப்பி விட்டுருக்கான் போல. அவள அங்க இருந்து வந்துட்டு இதுக்கப்புறம் இங்க வராதீங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சு இழுத்துட்டு போனதும், அவ ரொம்பவே வந்துட்டு ஷாக்காய் போயிடுறா. பார்த்தா அங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஒண்ணு வந்துட்டு நீ அந்த வெயிட்டர வந்து மேரேஜ் பண்ணிக்கிறணும். இல்லையா இந்த பேபிய நீ அபார்ஷன் பண்ணிக்கிறணும். இல்லன்னு வச்சுக்கோமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றத அவன் மிரட்டிட்டு இருக்கான். அப்ப அங்க நம்ம லில்லியும் அங்க ஹீரோயினுமே போனதுமே அவங்க பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காய் போயிருது. உடனே அவ "அட பாவி இப்படிலாமாடா நீ பண்ணிட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு பயங்கரமா கோவமாயிட்டாங்க. அடிக்கிறதுக்கு வந்துட்டேக்கா அவங்க கார்ட்ஸ் புடிச்சு அங்க ஸ்டாப் பண்றாங்க. அந்த ஒரு சிசி உடனே ஹீரோயின்ட்ட டிராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. "தயவு செஞ்சு நான் வந்துட்டு குழந்தைய பெத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ சொல்லு என் குழந்தைய இவர் அபார்ஷன் பண்ண போறாரான்னு" சொன்னதும், ஹீரோயின் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லும்போது, அவங்க வந்து பேச ட்ரை பண்றான். இப்ப எனக்கு வந்துட்டு என்ன நடந்தா என்ன? சொல்லு. அது வந்துட்டு உன் புள்ள நீ என்னமாச்சும் பண்ணிட்டு போ அப்படின்ற சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் "நீ இவ்வளோ கீழ்த்தரமானவனா?" அப்படின்ற சொல்லிட்டு அவ பாட்டு அங்கருந்து போனதுமே, அவனுக்கு அத கேட்டுட்டு அங்க ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாயிருது. இவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்பங்க அவ வந்ததுமே, "என்ன டாக்டர் சொன்னாரு?" அப்படின்ட்டு சொன்னதும், டாக்டர் வந்துட்டு நல்லாயிட்டேன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னதுமே, அங்க ரொம்ப அவளுக்கு ஹாப்பியாயிருது. பட் இன்னும் 6 மாசம் தான். நீங்க வந்துட்டு உயிரோட இருக்க மாட்டீங்கன்னு அவரு சொல்லியிருக்காரு. ஸோ அத போய் எப்படி ஃப்ரெண்டுட்ட சொல்ல முடியும்? அதனால தான் இப்படி பொய்யா சொல்லிடுறா. அவளுக்கு அத கேட்டுட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாயிருது. ஃபைனலா என் ஃப்ரெண்ட் வந்துட்டு நல்லாயிருவா. எனக்கு ரொம்ப போதும். வா நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவ சொல்றா. அங்க வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் திரும்ப அங்க லேட்டா வந்ததுமே, "இப்படி லேட்டா வந்துட்டுருக்க வேல வைக்காத. வந்து ஒழுங்கா வந்துட்டு கேர் பண்ணிக்கிற வேலைய வச்சுக்கோன்னு" சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின ரொம்ப இன்சல்ட் பண்றாங்க. அப்ப பார்த்தா அந்த சிசி அங்க வந்ததும், உடனே வந்துட்டு இந்த லேடிய பார்த்தா அங்க ரொம்ப பாசமா அங்க வந்துட்டு அவட்ட பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதுக்குமே வந்து எந்த ரியாக்ட் பண்ணல. இப்ப இவன் வந்து அங்க ரொம்ப டென்ஷன் ஆயி போயிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். "நீ பண்றதெல்லாம் சரின்னு நீ நெனச்சிட்டு இருக்கியா? அங்க வந்துட்டு அந்த சிசிய கூட்டிட்டு போய் வீட்ல வச்சேன்னா, இன்னுமே பிரச்சனை பெருசாகாதா?" அப்படின்ட்டு சொன்னதுமே, நான் வந்துட்டு அப்புறம் என்ன பண்றது? அவ வந்துட்டு எதுவுமே புரிஞ்சுக்கவே மாட்றாளே அப்படின்ற சொல்லிட்டு இவன் ரொம்பங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அசிஸ்டன்ட் வராரு. பாஸ் இப்படி மேடம் வந்தாங்க. பட் அவங்க இருக்கிறத பார்த்துட்டு அவங்க எந்த ரியாக்ட்டுமே பண்ணல. அவங்க பாட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னதும், அத கேட்டுட்டு இன்னுமே அவனுக்கு அங்க ரொம்ப கஷ்டமாயி போயிருது. நம்ம ஹீரோயின் அங்க தூங்கிட்டு இருந்தா. அவன் பாட்டு அங்க வந்துட்டு போர்ஸ் பண்ணி அவள அங்க வந்துட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் "நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பைத்தியமா நீ? நல்லா நான் பாரு நீ சிசி கிடையாதுன்னு" சொன்னதும், "நான் வந்துட்டு யாருன்னு தெரிஞ்சு தான் பண்ணிட்டு இருக்கேன். நீ உண்மையிலேயே என்ன லவ் பண்றியா இல்லையான்னு" சொன்னதும், "நீ என்ன வந்துட்டு தண்ணி போட்டுட்டு வந்து தகராறு பண்ணிட்டு இருக்க. நீ வந்துட்டு கிளம்பு" அப்படின்றத சொல்லிட்டு, "எனக்கு டைவர்ஸ் வேணும்னு" சொன்னதும், "என்னது டைவர்ஸ் வேணுமா?" அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். "நீ வந்துட்டு ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. நம்ம டைவர்ஸ்லாம் பண்ண வேணாம். எல்லாத்தையுமே மறந்துடலாம். ஆரம்பத்துலேருந்து நம்ம வந்து புதுசாவே ஸ்டார்ட் பண்ணலாமா நம்மளோட லைஃப்ன்னு" சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அவள அங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் அந்த கிஸ்ஸுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாம, அவ வந்துட்டு அப்படியே அங்க வந்துட்டு ரொம்ப வந்து ஒரு உணர்ச்சியே இல்லாதவ மாரி இருக்கவுமே, அவனுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்க ரொம்ப வந்துட்டு கஷ்டமாயி போயிருது. ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அவன் அங்கருந்து போயிட்டுருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின மீட் பண்ணுறதுக்காக அவங்க பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. "என்னாச்சும்மா? அப்போ உனக்கும் வந்து மாப்பிள்ளைக்கு ஏதாச்சும் சண்டையான்னு?" சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு இங்க கேட்கும்போது, கம்பெனிலேருந்து எல்லா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டையுமே அவன் எடுத்துட்டான் போல. "இப்படியே போச்சுன்னா கம்பெனி தெருவுக்கு வந்துரும். நம்ம வந்துட்டு ஒண்ணுமே இல்லாம போயிருவோம். உன்னோட ஹஸ்பண்ட்ட பேசுன்னு" சொல்றப்ப, அதெல்லாமே கேட்டுட்டு அந்த சிசி அவ என்னத்த போய் பேசுவா? அவ நிலைமையே வந்துட்டு இங்க ஊசலாடிட்டு இருக்குன்னு சொன்னதும், அவளுங்க பார்த்துட்டு மிஸ்ட்ரஸையுமே வீட்ல கூட்டிட்டு வந்தா வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப ஷாக் ஆயி போயிருது. உங்க பொண்ணு வந்துட்டு ஹஸ்பண்ட்ட என்ன ஒழுக்கமா நடந்துக்கிறான்னு சொல்லி கேட்டதுமே, அவங்க அப்பா கோவமாயிட்டு நம்ம ஹீரோயின போட்டு அடிச்சுட்டு, "உன்னால வந்துட்டு உன் ஹஸ்பண்ட் கூட கூட ஒழுங்கா வந்துட்டு நல்லபடியா இருக்க முடியலையா? என்ன பொண்ணு நீன்னு" சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்பவே நம்ம ஹீரோயின இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அவருக்கு அங்க ஹார்ட்லாமே ரொம்ப பெயின் ஆக ஆரம்பிச்சிருது. அப்ப அவங்க அம்மா கெஞ்சிட்டு இருக்காங்க. "தயவு செஞ்சு நீ எப்படியாச்சும் பேசி எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணு" அப்படின்றத சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பேசுறதுக்கு விருப்பமே இல்லனாலுமே, அவன்ட்ட அங்க வந்து மீட் பண்றதுக்காக போறா. பட் காட்ஸ வச்சு அவங்க வந்துட்டு உள்ள விடாம அங்க ஸ்டாப் பண்ணி வச்சு விடுறான். இருந்தாலுமே அவ ஃபுல்லாமே அங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கா. ஃபுல்லா நான் சாயங்காலம் ஆக ஆரம்பிச்சிருது. பனி கொட்ட ஆரம்பிச்சதுமே அவன் கார்ல பார்த்துட்டு, அவளுக்கு போய் கொடைய குடுங்கன்னு சொல்லும்போது, அப்புறமே மனச மாத்திட்டு அங்க வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறான். எவ்வளோ நேரம் தான் இவ வெயிட் பண்றான்னு பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அங்க வந்து மயக்கமாயிருது. அப்ப பார்த்தா அங்க குஹான் வந்து வேகமா அவள காப்பாத்துனதும், இவன் வந்து வேகமா அங்க தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கான். அப்ப சரி ஓகே நீ பார்த்துக்கோ நான் கிளம்புறேன்னு சொன்னதும், "நீ என்ன இல்லையான்னு?" சொல்லிட்டு கேட்டதும், அதான் நீ இருக்கேலன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க டாக்டர்ட்ட கார்டு எல்லாமே குடுத்து, என்னோட ஒய்ஃப்க்கு வந்துட்டு எந்த ஒரு
ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது, நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு தான் சொல்கிறான். ஆனால் அவர் வந்துட்டு இவங்களுக்கு இப்படி நோய் இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அவன் பாட்டு போயிடுறான். டாக்டர் வந்து அங்கே குஹான்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அப்படின்னா இவ்வளோ பெரிய நோய் இருக்க போய் தான் நீ ஒரு டைம் கூட அவன் தான் திரும்ப வந்து அவனை மீட் பண்ண வரலையா? பட் இது எதுவுமே அவன் தெரியாமல் தான் உன்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்கான். நீ ஏன் வந்து எதையுமே சொல்லாமல் இருக்க? பேசாமல் நம்ம அவன்கிட்ட இதை சொல்லிடுவோன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. அவன் என்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். திரும்பவுமே அவனை வந்து நான் ரொம்ப நோகடிக்க விரும்பல. அவன் வந்து ரொம்ப லவ் பண்ணி என்னை வந்து மறக்க முடியாமல் போயிடக்கூடாது அப்படின்றத அவள் சொல்கிறா. அவங்க அம்மாங்க கால் பண்ணிவிட்டு நீ என்ன உன்னோட ஹஸ்பண்ட்டை பேசுனியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே எனக்கு வந்துட்டு இப்போ பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்றத அவள் சொல்லிட்டேங்க. சாரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணதுமே குஹான் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், உனக்கு வேறு ஒரு இன்வெஸ்டர் கிடைப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு அசிஸ்டன்ட் போய் பாஸ் இப்படி வந்துட்டு வேறு ஒரு இன்வெஸ்டர் அவங்க ஃபேமிலிக்கு வந்து கிடச்சிட்டாங்கன்னு சொன்னதுமே யார் அதுன்னு கேட்டதுமே வேறு யாரும் இல்லை உங்களோட ஃப்ரெண்டு குஹான் தான் அப்படின்ற சொன்னதும் அவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிருது. உடனே வேவா அவன் வந்து கிளம்பி வந்துட்டு இருக்கான் மீட் பண்ணுறதுக்காக. அப்போங்க நம்ம ஹீரோயின் அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும்போது அங்கே 2 பேர்த்தையும் பார்த்துட்டே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு நீ வந்து கடைசியில் என்னோட ஃப்ரெண்டவே எனக்கு எதிராக திருப்புறியா, நீ போய் இவளோட வலையில் மாட்டிக்காத, இவ ரொம்ப மோசமானவன் சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை பற்றி அவன் ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்கான். இப்போ மரியாதை நீ வந்து காரில் ஏறு, இங்கே பாரு அவன்கிட்ட இருக்க காசை விட என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு சொல்லிட்டு நீ நினைச்சேன்னா இது எல்லாத்தையுமே நான் உன்கிட்ட கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே காசெல்லாம் தூக்கி போட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் எந்த ஒரு பதிலுமே பேசாமல் அங்கே குஹானோட காரில் போய் அங்கே ஏறிக்கிறா. அதெல்லாமே பார்த்துட்டு இவனுக்கு இன்னுமே வந்துட்டு அங்கே ரொம்ப கடுப்பாய் போயிடுது. குஹா நீ எதை பற்றி யோசிச்சுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காத, யோசிச்சுமே நல்லா பாரு, நான் வந்துட்டு இப்போ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நாங்கள் வீட்டுக்குமே கூட்டிகிட்டு கிளம்பிடுறான். ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். அவன் ஃபஸ்ட் டைம் அவளை மீட் பண்ண வர சொல்லிட்டு அவளை லவ்வை ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துருக்கான். பட் ஹீரோயின் நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அப்பயுமே இவ தான் ஃபஸ்ட் அங்கே லவ்வை வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா. ரொம்பவே அப்போ இருந்து ஹாப்பியாக ஒன்று சேர்ந்து இருந்திருக்காங்க. எனக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே அங்கே பார்த்தா இவங்க சிஸ்டர் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, வந்து என் கூட சேர்ந்து கிளம்புன்னு சொன்னதும் அப்போ அங்கே நீ வந்துட்டு என்ன உனக்கு வந்துட்டு எதுவுமே வந்து ஒழுங்காக பார்த்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு என் பிரதரை நீ கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறியான்னு சொன்னதும் கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. நீ எப்படி வந்துட்டு என் மருமக மேலே கையை வைப்ப, இவ கன்சீவாக வேறு இருக்கா என் பையனோட குழந்தைக்குன்னு சொன்னதும் என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ வயிற்றுல வளர்கிற குழந்தை உங்கள் பையனோடது கிடையாதுன்னு அவன் சொல்லி திட்டி விட்டுறான். அதை கேட்டுட்டு இந்த லேடி மரியாதையை வீட்டை விட்டு போறியா இல்லையான்னு சொல்லிட்டு அவளை அடிச்சு அங்கேருந்து விரட்டி விட்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் நான் கேஜெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அங்கே வீட்டை விட்டு வெளியே போகும்போது பையனுக்கு தெரிஞ்சால் வந்துட்டு கொலை பண்ணிடுவானே, நம்ம தான் ஏதாச்சும் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு உடனே அங்கே இன்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவன் வர டைம் ஆகும்னு சொன்னதுமே அங்கே ரூமில் போட்டு லாக் பண்ணி வச்சுட்டு யாருமே வந்துட்டு கதவை ஓப்பன் பண்ணக்கூடாது என் பையன் வர வரைக்கும் அப்படின்றத சொல்லிடுறாங்க. இங்கே இவனை பார்த்தா அவங்க சிஸ்டர்கிட்ட கோவப்பட்டுட்டு உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா, எதுக்காக நீ வந்துட்டு மேரேஜ் ஆனவனை பற்றி யோசிச்சுட்டு உன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்காக வந்துட்டு உன் மைண்ட்லேருந்து அந்த விஷயத்தை எடுத்துருன்னு சொன்னாலுமே இவ கேட்க மாட்டா. அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க அம்மா அங்கே பேசிட்டு என்னமோ எனக்கு நெஞ்செல்லாமே ரொம்ப பெயினாக இருக்கு, என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பதறி அடிச்சு அங்கே போகிறாங்க. ஹீரோயின் கதவை திறங்க, ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னாலுமே நீ வந்துட்டு பேசாமல் இங்கே தான் இருந்தாகணும், என் பையன் வந்துட்டு என்ன கொலை பண்ணுறதுக்கா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவளுக்கு அங்கே வந்துட்டு மூக்கிலேருந்து ரத்தம் வந்துட்டு அங்கே வந்துட்டு மயக்கம் வர ஆரம்பிச்சிருது. அவள் அப்படியே அங்கே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அவன் எங்கள் வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தா அவங்க அம்மாவை வந்து வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நிற்க வச்சுருப்பாங்க போல். என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் பொண்ணை தான் பார்க்க வந்தேன், பட் வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க, என் பொண்ணை பற்றி நீ தப்பாலாம் புரிஞ்சிட்ருக்காதான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. உன்னை ஆளை வச்சு அடித்தது என்னோட ஹஸ்பண்ட் தான், என் பொண்ணு கிடையாது, அவள் எப்பயுமே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு தான் இருந்தா. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி உன்னை வந்து அவள் தேடாத இடம்லாம் கிடையாதுன்னு சொன்னாலுமே எதையுமே வந்துட்டு அவன் சரியாக அங்கே நம்ப மாட்டான். அப்போ அங்கே வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, என் பொண்ணு வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, நீ இல்லாமல் அங்கே லூ ஃபேமிலியில் வந்துட்டு அந்த ஷாவோட சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கிற சொன்னால் முடியாதுன்னு சொன்னதுமே போட்டு அடித்தாங்க. அவங்க அப்பா கொடுமைப்படுத்தினாரு. ஆனால் திரும்ப நீ ரிட்டர்ன் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னதும் அவள் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தா. தயவு செஞ்சு நீ வந்துட்டு வேணும்னா விசாரிச்சு பாரு அப்படின்றத சொன்னதும் அங்கே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு ஃபுட்டேஜ் ஏதாச்சும் கிடைக்குதான்னு போய் பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே வந்து வீட்டுக்குள்ளே அங்கே போனதுமே அங்கே வந்துட்டு உன் ஒய்ஃப் வந்து வீட்டை விட்டு போக ட்ரை பண்ணா, நான் லாக் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னதும் அங்கே உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா மூக்கெல்லாம் பிளட்டாக வந்து அவங்க மயக்கமாகி கிடக்கா. அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு அங்கே வந்துட்டு டாக்டரை கூப்பிட்டு அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண சொன்னதுமே இவங்க ரொம்ப வந்து உடம்பு முடியாமல் இருக்காங்க, நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறது தான் பெட்ரு அப்படின்றது அங்கே டாக்டர் சொல்கிறாரு. பிறகு அசிஸ்டன்ட்மே அங்கே வந்துட்டு ஃபுட்டேஜெல்லாம் கொடுத்ததும் அந்த ஃபுட்டேஜில் நம்ம ஹீரோயின் ஃபோட்டோ வச்சுட்டு எல்லாத்தையுமே இந்த பையனை இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு அங்கே வந்து விசாரிச்சிருக்கா. பட் அதுக்குள்ளேயுமே அவன் கண்ட்ரியை விட்டே போயிட்டான். ஸோ வந்துட்டு கடைசியில் வந்து புரிஞ்சுக்குது அவள் ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கா, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுட்டு அவளை இப்படி டார்ச்சர் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு கவலையாக ஆரம்பிச்சிருது.
அவங்க அம்மாவை பார்த்தா அங்கே உள்ளே போக ட்ரை பண்ணுறாங்க பொண்ணை பார்க்குறதுக்காக. பட் அவங்க அம்மா அங்கே விடாமல் பிடிச்சி அங்கே கீழே தள்ளி விட்டதில் அடிபட்டு போயிடுது. அப்போ அவன் ரொம்ப அங்கே பயந்து போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அப்போ எந்திரிச்சு வந்து பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்து பயந்து போயிடுறா. அம்மா ப்ளீஸ் எந்திரிங்க அப்படின்ற செட் அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா. அங்கே ரொம்பவே அவங்களுக்கு கவலையாயிட்டுருக்கு. அப்படியே வந்துட்டு தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது டாக்டர் வந்து இப்போ அவங்க சேஃப்டியாக இருக்காங்க, கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் உயிர் போயிருக்குன்னு சொன்னதும் அந்த லேடி இப்போ எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வந்து வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னதுமே உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதும் இப்போ என்ன செத்தா போயிட்டா, நல்லா தானே இருக்கா, செத்து போயிருந்தாலும் என் பையன் தான் எல்லா ஃபியூனலுமே பார்த்துருப்பானேன்னு சொன்னதும் கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு நீ ஏன் இப்படி நடந்துக்கிட்ட சாரி கேளுன்னு சொன்னதுமே அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப கோவப்படுவான்னு பார்த்தா அங்கே கையை பிடிச்சிட்டு உன் கையில் ஏதாச்சும் பெயின் ஆயிடுச்சா, இல்லை இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவங்க ஷாக் ஆகி போயிட்டு உன்னோட அம்மாவை போட்டு அடிச்சவோ அசிங்கப்படுத்தியிருக்கா, நீ என்னென்ன இப்படியா பேசிட்டு இருக்கான்னு சொன்னதும் நான் என்ன உங்ககிட்ட சொன்னேன், அவள் என்னோட ஒய்ஃப், அவளை நீங்கள் ஹர்ட் பண்ணாத வரைக்கும் உங்களை நான் நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபினான்சியலாக தான் நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, நீங்கள் வந்துட்டு அவங்கள ஏதாச்சும் பண்ணீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு போலீஸை உங்களை விசாரிக்கட்டும்னு சொல்லிட்டு அங்கே அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட சொல்லிடுறான். ஹீரோயினை ஹாப்பி ஆகிட்டு அவன் ஹக் பண்ணிவிட்டு உன்னோட அம்மா என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க, நீ ஏன் இதை பற்றி என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லலை, நான் வந்து தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தேன் தெரியுமா, நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு புதுசாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் அவன் சொல்கிறான். பிறகு டாக்டரை பார்த்தா அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கொஞ்ச நாளில் சேர்த்து போயிடுவோன்னு சொன்னதை நினச்சி அவளுக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்போ உங்கள் அம்மாட்ட நீங்கள் இப்போ நல்லா தானேம்மா இருக்கீங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாமே வந்து சார்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதும் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், அதை தான் நான் விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு அவங்க வந்தா ஹீரோயின் அவனுக்காக தான் அங்கே சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பண்ணுறதுக்கு மெய்ட் இருக்காங்க, நீ ஏன் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் ஒய்ஃப்னா பண்ணி கொடுக்கணும் இல்லைப்பா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நீ இதுக்கப்புறம் வந்துட்டு எதை பற்றியுமே வந்து கவலைப்படக்கூடாது, நம்ம புதுசாக வந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப வருஷம் வந்துட்டு என்ஜாய் பண்ணி வாழ போகிறோன்னு சொல்லிட்டு இருக்கான். பட் ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு கவலையாக இருக்குது, ஏன்னா லைஃப்பில் கொஞ்ச நாள் தான் இருக்கு அவன் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு. அதை நினச்சி ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பிறகு அவனுக்காக கேக்கெல்லாமே கட் பண்ணுறதுக்கு கொடுத்ததுமே எனக்கு பர்த்டே வந்துட்டு இன்னும் 1 மாதம் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஏன் கேக் அப்படின்றத சொன்னதும் இத்தனை வருஷமாக உங்க கூட சேர்ந்து நான் கொண்டாடலை இல்லையா, அதுக்காக தான் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. பட் உண்மையான ரீசன் என்னென்னா கூடி சீக்கிரம் செத்து போயிடுவா, பர்த்டே கூட இருப்போமோ என்னமோன்னு சேர்த்து அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அதுக்காக தான் இப்படிலாம் வந்துட்டு அங்கே சர்ப்ரைஸ் பண்ணிட்டேக்கா, கூட சேர்ந்து இருக்கிற வரைக்கும் அவனை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் அங்கே ஆஃபீஸ்க்கு போனால் அப்போ அங்கே வந்து அவளோட டேபிளில் எந்த பொருளையுமே காணோம். இப்படி வந்து டைரக்டர் சொல்கிறத நீங்கள் கேட்டு நடங்கன்னு சொல்கிறாங்க. அந்த டைரக்டர் பார்த்தா ஷீனான்றவ தான். அங்கே நம்ம ஒரு வாஷ்ரூம் பக்கத்தில் கொண்டு போய் அங்கே போட்டு வச்சுட்டு நம்ம ஹீரோயினை இதுக்கப்புறம் இங்கே தான் நீ ஒர்க் பண்ணணும், உன்ன மாதிரி ஆளை பற்றி எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. என்னென்னா அசிஸ்டன்ட் அவங்க வந்துட்டு கண்ணில் படுற மாதிரியே நீ பார்த்தவங்கள சேஃப்டியாக வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காரு. பட் இவ வந்து உள்ட்டாக அங்கே வந்து பண்ணிகிட்ருக்கா, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு நம்ம ஹீரோயின் சொன்னதுமே உங்களை மாதிரி கேர்ள்ஸை பற்றி எனக்கு தெரியும், காசுக்காக எவனை வேணாலும் நீங்கள் வளைச்சி போடுவீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சதுமே நீ இப்போ யாரை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்கா, அவள் என்னோட ஒய்ஃப், எவ்வளோ தைரியம் தான் என் ஒய்ஃபை பற்றியே நீ வந்துட்டு இந்த மாதிரி தரக்குறைவாக பேசுவ, உனக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு கிடைக்க வேணாமா, இதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக உனக்கு ஜாப் கிடையாதுன்னு சொன்னதும் ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சாரின்னு சொல்லிட்டு அவன் மன்னிப்பு கேட்குறா. பட் அவன் வேலையை விட்டு தூக்கிட்டு உனக்கு வாஷ்ரூம்னா அவ்வளோ பிடிச்சிச்சுல, போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க எல்லா வாஷ்ரூமே க்ளீன் பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு அங்கே வாஷ்ரூமை க்ளீன் பண்ண விட்டுறாங்க. அப்போ அதெல்லாத்தையுமே அவள் க்ளீன் பண்ணிட்டேவும் அந்த சிசிட்ட கால் பண்ணி நீ வந்துட்டு ஒன்னதான் அவர் ரொம்ப லவ் பண்ணுறாருன்னு போய் சொல்லி என்னை ஏமாத்திருக்க, உன்னால் வந்துட்டு என் ஜாப்பே போச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு என்ன நடந்துட்டுருக்கு, அவன் என்ன அவ்வளோ தூரத்துக்கு அவளை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எதுவுமே அவளுக்கு புரிய மாட்டுது. உடனே அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக அவள் போயிட்டு உங்கள் பொண்ணுக்கு என்னாச்சின்னு சொல்லிட்டு நல்ல மாதிரி நடிச்சவங்ககிட்ட பேசிட்டு நம்ம ஹீரோயினுக்கு இப்படி நோய் இருக்க விஷயம் தெரிஞ்சதுமே அவள் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டுருக்கா, எப்படினாலும் கூடிய சீக்கிரம் சாக போகிறா, கொஞ்ச நாள் அவள் பாட்டி இருந்துட்டு போட்டோன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு வந்துட்டுருக்கா. பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்கே ஒரு ஸ்டால் வந்து போடுறதுக்கு அங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஸ்டால் வந்துட்டு அங்கே அசிஸ்டன்ட் பார்த்துட்டு உண்மையிலேயே நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் பண்ணணுமான்னு சொன்னதும் உனக்கு வேலை வேணுமா வேணாமா, நாங்கள் சொல்கிறதில் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு அவனங்க மாட்டிகிட்ருக்காங்க. எதுக்குப்பா இதெல்லாம் சொல்லிட்டு கேட்டதுமே என்ன நீ மறந்து போயிட்டேன்னு சொல்கிறப்ப இவங்க லவ் பண்ணிட்டு அந்த பக்கம் சுற்றும் போது 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்துட்டு கஷ்டமே இருந்தாலும் அவ்வளோ தூரத்துக்கு வந்து கேர் பண்ணி லவ் பண்ணி இங்கே வந்து இந்த கடையை நடத்தியிருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியானதும் ஒன்றும் கவலை
கவலைப்படாத, நானுமே வந்து இதே மாதிரி ஸ்டால் போட்டு அதோட ஓனர் நான், நீ வந்து லேடி ஓகேவா அப்படின்றத சொல்லியிருக்கான். இப்போ ஹீரோயினை பார்த்துட்டு என்ன ஓகேவா லேடின்னு சொல்லிட்டு அங்கே கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். சரி நீ வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது ஹீரோயின் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அங்கே ஷாவும் அவங்க ஒய்ஃபுமேவும் நல்ல வேலைப்பா இப்படி வந்து நான் போய் தப்பிச்சுக்கிட்டேன், இங்கே வந்துட்டு ஷாவை மேரேஜ் பண்ணிட்டு இல்லைன்னா எங்கள் நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேசுகிறா. அப்போ அவனுமே நீ என்ன மேரேஜ் பண்ணியிருந்தேன்னா இந்த நிலைமை வந்திருக்குமா, கடைசியில் பாரு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக அங்கே வந்துட்டு ட்ரீட் பண்ணி பேசுகிறாங்க. நாங்கள் இப்போ எவ்வளோ பெரிய கம்பெனி கூட சேர்ந்து கான்ட்ராக்ட் போட போகிற தெரியுமா, எங்களோட நிலைமை எங்கே இருக்குது ஓ நிலைமை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே சீப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உனக்கு வந்துட்டு அவ்வளோ கஷ்டம் ஏன், நான் வந்துட்டு அந்த ஓனரை உன்னை மீட் பண்ண வைக்கவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அவள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே நல்லா கிண்டல் தான் பண்ணுறீங்க, உங்கள் மனசில் என்ன நினைப்பு இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நாங்கள் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ அசிஸ்டன்ட் பாஸ் இவங்க இப்படி கீழ்த்தரமாக பேசிட்டு போயிட்டு இருக்காங்க, உண்மையிலே இவங்க கூட சேர்ந்து இன்றைக்கி மீட்டிங் இருக்குது நான் கேன்சல் பண்ணிடுவான்னு சொன்னதும் இல்லை அதெல்லாம் பண்ண வேணாம் ரொம்ப சூப்பரான ஐடியா என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஏதோ சொல்லிட்டு இருக்கா. இவங்களுமே போய் எங்கள் ஹோட்டலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா இவங்க 2 பேர் வந்ததுமே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ஓசி சோருக்கு வரீங்களான்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் என்ன வந்துட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்கப்பா, நம்ம கூட சேர்ந்து கான்ட்ராக்ட் போட விருப்பம் இல்லை போல அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம போகலான்னு சொன்னதுமே அவனுக்கு புரிஞ்சுக்குது, ஐயோ தப்பாக பேசிட்டோமான்னு சொல்லிட்டு அங்கே சாரி கேட்டுட்டு உங்களை மீட் பண்ணுறதுக்காக தானே நாங்கள் இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ட்ராமா பண்ணிட்டு பேசுகிறான். சரி ஓகே நான் வந்துட்டு இப்போ கார்லேயே ஒயின் பாட்டில் மறந்து வச்சிட்டேன், நான் இப்போ எடுத்துகிட்டு வரேன்னு ஹீரோயின் சொன்னதும் உங்களுக்கே சிரமம் நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே ஷாப் போகிறான். பட் இருந்தாலுமே ஹீரோயின்மே கூட சேர்ந்து போயிட்டு நான் உண்மையிலேயே நான் இப்போ வரைக்குமே ஷெனை லவ் பண்ணலை, நான் உன்னை தான் ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் இப்போ என்ன பண்ணுறது உனக்கு தான் மேரேஜ் ஆகி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கே பேசுனதுமே யார் சொன்னது நான் அவளை போய் லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு, நீ இப்போ சொன்னாலுமே நான் அவளை வந்துட்டு டைவர்ஸ் பண்ணிவிட்டு உன் கூட வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவன் சொல்கிறான். பிறகு இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தாலுமே அவகிட்ட நீ பார்க்குறதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு, ஆனால் இந்த மாதிரி இடியட்டுக்கு போய் எப்படி உடனே ஓகே சொன்ன அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். உடனே அவங்க பக்கத்தில் வந்துட்டு நம்ம ஹீரோ அவங்க அப்படியே டச் பண்ணிட்டு அங்கே வந்து பேசிட்டு இருக்கா. பட் அவனுக்கு அது சுத்தமாக பிடிக்கல, இருந்தாலுமே இங்கே வந்து கஷ்டப்பட்டு அதெல்லாமே இங்கே பண்ண வேண்டியதாக இருக்குது. பிறகு அவங்க 2 பேருமே அங்கே உள்ளே வந்துட்டு சரி ஓகே நாங்கள் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறோம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா 2 பேரும் ட்ரிங்க்ஸை தூக்கி ஊற்றி விட்டுட்டு மாற்றி மாற்றி அங்கே ஃபைட் பண்ணிவிட்டு டைவர்ஸ் கேட்டுட்ருக்காங்க. நீ என்ன எப்படிப்பட்டவேன்னு எனக்கு என்ன தெரியாதா, மிஸ்ட்ரஸ் வச்சுட்டு சுற்றுறவேன் தானே, அவள் ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னதும் உன்னோட பாய் ஃப்ரெண்டை பற்றி தெரியாதா, நீ எப்படிப்பட்ட சீட்டர்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி ரொம்ப அங்கே அசிங்கமாக பேசிட்டு டைவர்ஸ் கேட்குறாங்க. ஹீரோயின் அங்கே உள்ளே வந்துட்டு என்ன நடந்துட்டுருக்கு, நீங்கள் 2 பேருமே உங்களுக்கு லாயலாக இல்லைன்னா எங்கள் கம்பெனி கூட சேர்ந்து எப்படி லாயலாக இருப்பீங்க, அவங்க கூட சேர்ந்து எங்களுக்கு கான்ட்ராக்ட் போடுறதுல விருப்பம் கிடையாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு புரிஞ்சுக்குது அப்படின்னா சும்மா ட்ராமா தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் அதுக்குள்ளே ஆனால் கார்ட்ஸ் வந்துட்டு இவங்களை அடித்து வெளியே இழுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சி வெளியே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு 2 பேருமே ஒரு சின்ன பிள்ளைங்க மாதிரி இங்கே குதிச்சு கை தட்டி அங்கே வந்துட்டு சந்தோஷமானதுமே அசிஸ்டன்ட் அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிறாரு. இப்போ வரைக்கும் பாஸ் இவ்வளோ சந்தோஷமாக இருந்து நான் லைஃப்பில் பார்த்ததே இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அவருக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. இங்கே ரூமுக்கு வரும்போது நம்ம ஹீரோயின் மூக்கிலேருந்து பிளட்டாக வந்துட்டுருக்கோமே அவளுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. என்ன பண்ணிட்டுருக்க நீ அப்படின்ற செட் அவன் கேட்குறான். நீ வெயிட் பண்ணி நான் குளிச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவள் வேகமாக வந்துட்டு எல்லாத்தையுமே தொடச்சி அங்கே டஸ்ட்பினில் போட்டா. ஆனால் அதுக்குள்ளே உள்ளே வந்துட்டு என்கிட்ட நீ போய் சொல்லி என்னை ஏமாற்றிட்டுருக்கா, நம்ம 2 பேருமே சேர்ந்து இப்போ குளிப்போமான்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் அவன் கிஸ் பண்ணிவிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். அவன் கூட சேர்ந்து நான் இப்படியே வந்துட்டு சந்தோஷமான லைஃப்பை சாகிற வரைக்கும் வாழணும்னு ஆசைப்பட்றேன், நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்கேன், நம்ம சேர்ந்து 2 பேருமே சேர்ந்து பேபி பெற்றுக்கலாமா சொல்லிட்டு கேட்டதுமே கண்டிப்பா அப்படின்றத அவ சொல்றா. பட் அவளுக்கு அங்க ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு இருக்கு. ஸ்டே நம்ம ஹீரோயின் பார்த்தா ஏகப்பட்ட கிஃப்ட்ஸை கொண்டு வந்து அங்கே லில்லியோட வீட்டில் வச்சதும் என்னப்பா இவ்வளோ கிஃப்ட்ஸ் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டேக்கா. இப்போ சரி எதுக்காக இதெல்லாம் சொன்னதுமே நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், எனக்கு திரும்பவுமே அந்த நோய் வந்துருச்சு, என்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்றத சொன்னதும் நீ போய் சொல்லாத ஏன் அப்படிலாம் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதுமே நான் உண்மையாக தான் சொல்லிட்டுருக்கேன்னு சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கவலையாயிருது. நம்ம டாக்டரை மீட் பண்ணி உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணணும், நீ இப்படிலாம் வந்து பண்ணிட்டுருக்காதான்னு சொன்னதும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ டைம் கிடையாது அதுக்கு அப்படின்றதாவ சொல்கிறா. நான் வந்துட்டு இல்லாமல் போயிட்டேன்னா அவனோட ஒவ்வொரு முக்கியமான டேக்குமே இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே நீ கொண்டு போய் கொடுத்துரு, அப்போ அவன் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பான்ல அப்படின்ற சொன்னதும் நீ இடியட் மாதிரி பேசாதான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. பட் ஹீரோயின் நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப மனசு கஷ்டமாக ஆரம்பிச்சிருது. இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா அங்கே எந்திரிச்சு பார்த்தா ஹீரோயின் பக்கத்தில் இல்லை. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே பயங்கரமாக தேடி அலைஞ்சிட்ருக்கான். பட் இது எல்லாமே அவனோட கனவு தான். இப்போ பயந்து போய் எந்திரிச்சதுமே நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா, திரும்ப நீ என்னை விட்டுட்டு போயிட்டே என்னமோன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணுறான். நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடு, என்னை விட்டுட்டு எப்பயுமே போக மாட்டேல
அப்படின்ற சொன்னதும் கண்டிப்பாக நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்க எல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அங்கே வந்து அவனை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டருமே எழுதி அங்கே டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணியுமே அங்கே வச்சுட்டு போயிட்டுருக்கா. பிறகு அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு நான் வந்து போகிறப்ப அவன் வந்து என்னை ரொம்ப லவ் பண்ணக்கூடாது, என்னை ரொம்ப ஹேட் பண்ணணும் அப்படின்ற சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே தீயில போட்டு கொளுத்திட்டு இருக்கா. நீ ஏன் அவன்கிட்ட ஒரு தடவை இதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னதும், ஏன் அவன் சாகுற வரைக்கும் மனசு வந்துட்டு என்னை லவ் பண்ணியே வந்துட்டு துடிதுடிச்சு சாகட்டும்னா அவன் நிம்மதியாவாச்சும் இருக்கட்டும் அப்படின்றத அவ சொல்லும்போது, அப்போ குஹான் வந்து நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத, இந்த விஷயத்தை பற்றி அவனுக்கு கண்டிப்பாக தெரியணும் அப்படின்றத சொன்னதும், இல்லை எதுவுமே தெரிய வேணாம், எப்பயுமே அவன் ஹேட் பண்ணிகிட்டே இருக்கட்டுமே அதே நல்லது அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு அங்கே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஆனால் ஃபைனலாக அவனை போய் நான் ஒரு தடவையாச்சும் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிறகு அவனை போய் அங்கே மீட் பண்ணிவிட்டு அவன் கூட சேர்ந்து ரொம்ப சூப்பராக அங்கே டான்ஸ் எல்லாம் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா. அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு அவன் கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறா. நைட் போல் நான் வந்துட்டு இதுக்கப்புறம் ஃபைனலாக உன்னை பார்க்குறதே இன்னைக்கு தான், நான் இதுக்கப்புறம் உன்னை மீட் பண்ண முடியாது, நான் உன்னை விட்டுட்டு எப்பயுமே போக போகிறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆளை காணோம். அவள் ரொம்ப ஸ்பீடாக வீட்டுக்கு வந்துட்டு அங்கே ரொம்ப தேடி பார்த்துட்ருக்கான். வீட்லேயுமே லக்கேஜ் எதுவுமே இல்லை. அங்கே பார்த்தா ஒரு லெட்டர் இருக்குது. அதில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் நான் வந்து வேறு ஒரு பர்சனை லவ் பண்ணிகிட்ருக்கேன், இதுக்கப்புறமே உன் கூட சேர்ந்து ட்ராமா பண்ண முடியாது, உன்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கா. அங்கே வந்து டைவர்ஸ் பேப்பருமே அங்கே சைன் பண்ணி வச்சுட்டு போயிருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப மனசே உடஞ்சி போயிடுது. திரும்ப என்னோட ஃபீலிங்ஸோட ஏன் நீ விளையாண்டுட்ருக்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணுறான். பட் இந்த டைம் நான் வந்து நீ நினைக்கிற மாதிரி நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை சொல்லி எப்படியாச்சும் வந்துட்டு ஏற்பாடு பண்ணி கண்டுபிடிங்க அவளை அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே கம்பெனிலேயுமே டோட்டலாக வந்து எல்லாத்தையுமே பேங்க்ராப்ட் பண்ணி விடுங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட வந்து கேட்டு பார்க்குறான். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்து ஹீரோயின் ஃபோட்டோ வச்சுட்டு அங்கே தேடிட்டு இருக்கான். எங்கேயுமே அவளை காணோம். அவனுக்கு ரொம்ப அங்கே வந்துட்டு கஷ்டமாகி போயிடுது. குஹான் கூட தான் சேர்ந்து நம்ம ஹீரோயின் போயிட்டுருக்கா. போயிட்டுருக்கும் போதே மூக்கில் வந்து பிளட்டாக வந்ததுமே அவன் இந்த டிஷ்யூ வச்சு தொட அப்படின்றத சொல்கிறான். ரொம்ப வந்துட்டு அவனுக்கு கவலையாயிட்டு இருக்கு. நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, நீ அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானேன்னு சொன்னதுமே அவன் முடியாதுன்னு சொல்லிடுறான். சாகுறத நினச்சி அவன் சும்மா இருப்பான், அவன் ஃபீல் பண்ணுவான்னு சொல்லும்போது அப்போ அவனுக்கு கால் வந்துடுது. இப்படி வந்து அவன் திரும்ப கம்பெனி எல்லாத்தையுமே பேங்க் பண்ண சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப கவலையாயிட்டு நடந்த எல்லாத்தையுமே ஹீரோயின்ட்டா சொன்னதும் அவன் என்ன பண்ணாலும் சரி இந்த டைம் நான் வந்து போற மாதிரி இல்லை அப்படின்றத சொல்றாங்க. ஹீரோயின் அப்படியே அங்கே தூங்க ஆரம்பிச்சிடுறா. அப்போ அங்கே கால் பண்ணி நம்ம ஹீரோட்ட எதுக்காக நீ இப்படி கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்க, உன்னோட ஒய்ஃப் லவ் பண்ணிட்டு இருக்க அந்த பர்சனே நான் தான் அவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா துரோகம் பண்ணிட்டு இருக்க, மரியாதையை கூட்டிட்டு வந்து அவளை விட்டுருன்னு சொன்னதும், அவளுக்கு உன்னை பிடிக்கலன்றப்ப நீ ஏன் அவளை கட்டாயப்படுத்திட்டு இருக்க, அவளுக்கு என்னதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் தெரியும் எப்படி அவளை வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இவ ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே சிசியை பிடிச்சாங்க வந்து கிட்னாப் பண்ணி வச்சுட்டு, உன் பிரதர் வந்து என்ன தைரியம் தான் எனக்கே துரோகம் பண்ணுவான், அவன் வந்து என்னை விட்டுட்டு போகிற லெவலுக்கு இவன் ஏற்பாடு பண்ணுறானான்னு சொன்னதும், அவன் உங்களை விட்டுட்டு போயிட்டானா பேசாமல் நீங்கள் வந்துட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்க, அவன் வந்துட்டு உங்களுக்கு டிசர்வே கிடையாதுன்னு சொன்னதும் போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்போ அங்கே வந்துட்டு கால் வேறு அவனுக்கு பண்ணி விட்டுட்டு உன் சிஸ்டரோட சவுண்டை கேளுன்னு சொன்னதும் பைத்திய மாதிரி பண்ணாத, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது ஒழுங்காக என் ஒய்ஃபை கொண்டு வந்து விடுன்னு சொல்கிறப்ப ஹீரோயின் இப்போ நீ பண்ணிட்டு இருக்கிறது சரி கிடையாது, தப்பான விஷயத்த பண்ணாத, இதோட வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து முடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வந்து கட் பண்ணி வச்சா. அதெல்லாமே கேட்டுட்டு இவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டு கண்டிப்பாக எந்த இலக்கு வேணாலும் போவேன், அவன் வந்து என் லைஃப்பில் இருக்க சந்தோஷத்தை வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டானா நீ ஏன் உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு அவளுங்க கத்தி வச்சு வெட்ட போகிறான். அப்போ அவள் பயந்து போயிட்டு நம்ம ஹீரோயின் இருக்க நோயை பற்றி அவள் சொல்லிடுறா. அவள் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கவாஸ் தான் அவள் வந்துட்டு விட்டுட்டு போயிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு ஸோ அவங்க அம்மா வந்து சொன்ன விஷயம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு அங்கே ஹீரோயினுக்கு மயக்கம் வந்தது, அடிக்கடி உட முடியாமல் போனது, இதெல்லாமே அவள் யோசிச்சு பார்த்துட்டு அப்படின்னா இந்த நோயினால தான் அவள் வந்துட்டு என்கிட்ட எல்லாத்தையுமே மறைச்சிட்டு இருந்தாளா அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு அங்கே உயிரே போயிடுது. லிலியை வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு நடந்த எல்லாத்தையும் பற்றி கேட்டதும் நீ வந்து வேணா என் வீட்டில் வந்து பாரு, அவள் வந்து உனக்காக கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறதுக்கு எப்படி ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு போயிருக்கான்னு, நீ தான் அவளை புரிஞ்சிக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு இவ ரொம்ப அங்கே கோவப்பட ஆரம்பிச்சிடுறா. இங்கே பார்த்தா அவன் அப்ராடுக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நீ வந்து என்ன உண்மையிலே போக போறியான்னு சொன்னதும் நான் முடிவு எடுத்துட்டு இதுக்கப்புறம் இருக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தா. இவங்க ரெண்டு பேருமே வேமா அங்கே ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்காங்க. பட் அங்கே ரொம்ப லேட்டாகிடுது. ஆல்ரெடி ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. அப்போ அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நான் அவளுக்காக இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், நான் எங்கேயுமே வந்துட்டு போக மாட்டேன், அவளை யாருக்காகவும் விட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். இப்படியே வந்து 1 இயர் ஆயிடுது. இப்பயுமே நம்ம ஹீரோயினை பற்றி தான் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே கவலைப்பட்டுட்டு இருக்கான். அவள் எப்போ காத்துக்கிட்டு இருக்கான் வர்றதுக்காக. ஹீரோயின் பார்த்தா ஃபைனலாக அவளுக்கு எல்லா நோயுமே குணமாகி அவனை மீட் பண்ணுறதுக்காக திரும்ப வந்ததுமே அங்கே அவளை பார்த்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருது. ஃபைனலாக பார்த்தா 2 பேருமே சேர்ந்து ரொம்ப சூப்பராக ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக்
பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.